SS Music presents Super Women Awards 2025 March 2nd Sundar Studios Chennai. ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஃப்ரீ பாஸஸை புக் பண்ணுங்க. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grains, Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below. ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து என்னை வந்து நம்பினது 2 பேர். ஒன்று வந்து ஆதிக் ரவிச்சந்திரன், இன்னொன்று வந்து பிரதீப் ப்ரோ. பிரதீப் இப்போ பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருக்காரு. கடைசியாக கைடுவோடைய அந்த லெக் மூமெண்ட்டில் லாஸ்ட்டாக அவரும் உள்ளே வந்துட்டாரு. அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. ஸோ அந்த ஸ்டைலை ஈஸியாக டேப் பண்ணாலே வந்துட்டார். டிராகனுக்கான வாய்ப்பு கிடைச்சது வந்து மெயினாக வந்து விஜய் சித்து, அஸ்வத் ப்ரோ வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி விஜய் சித்து ஆட வைக்கிற டான்ஸ் மாஸ்டர் யார்? அஸ்வத் ப்ரோ பற்றி சொல்லணும்னா இஸ் எ ரியல் டிராகன். அவ்வளோ இஸ் எ ரியல் டிராகன். இஸ் ஆன் ஒர்க். அவர் ஒர்க்குனா பாசிட்டிவ் டிராகன் கூட சொல்லலாம். அவர் மாதிரி அப்படிதான் இருப்பார். இதுதான் வேணும், இது வேணாம். சித்துக்குலாம் நான் பெருசாக கம்போஸே பண்ண மாட்டேன். ஏன்னா நானும் அவனை உட்காந்து பேசி ஒன்று வரும். அவனுக்கு என்ன வரும்ன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். கொரியோகிராஃபியும் இருக்கும், ஒரு கதையும் இருக்கும். அதில் அர்ஷத் கான் கிட்ட ஓப்பன் ஆகி இவன் நார்மலாக கேஷுவலாக சித்து வருவார். அர்ஷத் கான் கிட்ட ஆல்ரெடி ஏர்போர்ட்டில் அடி வாங்கியிருப்பான். அர்ஷத் கான் கூப்பிட்டு திருப்பி அவங்க டான்ஸை திருப்பி அடிச்சுட்டு தான் போவான். அர்ஷத் கான் வந்தோடனே நான் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அர்ஷத் கான் வந்து மாஸ்டர் நான் பார்த்துக்கிறேன், கல்தாமேட்லேயே ஒன்று அடிச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஏகே சூப்பராக பார்க்க போகிறோம் ஸ்க்ரீன்லன்னு. ஸோ நீங்கள் அதுலேயும் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கேள்விப்பட்டோம். எப்படி இருக்குது இந்த பாட்டு? முடிச்சிடலாமா? ஸோ வந்து ரீசெண்டாக இந்த ஒரு 4 நாளாக பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற கைடு லோகருடைய தட் ஹூக் ஸ்டெப், ட்ராகில் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு சாங். அந்த சாங்குடைய டான்ஸ் மாஸ்டர் இவர் தான். மாஸ்டர் எப்படி மாஸ்டர் இருக்குது இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பார்க்குறப்ப? இந்த ஒரு ஹூக் ஸ்டெப், இந்த ஒரு 1 மினிட் போர்ஷனு படத்தில் பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனாக வருது. கட் பண்ணால் இங்கே கைடு லோகர் ஃபேன்ஸ் அதை பயங்கர ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. இந்த டான்ஸ், அந்த ஹூக் ஸ்டெப்லாம் பார்க்குறப்ப இவ்வளோ ஹாப்பி உங்களுக்கு? ஜாலியாக இருந்துச்சு. பட் எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு வரும்ன்ட்டு எதிர்பார்க்கல. அது ஏதோ நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஓகே, பட் எவ்வளோ நாளில் ஷூட் பண்ணது ஆக்சுவலாக அந்த சாங்? ஒரு கால் ஷீட்டில் பண்ணோம். அது ஒரே ஒரு 6 hours 9 hours இருக்குமா? 5 ஹவர்ஸில் பண்ணோம். 5 hours-லயா? ஏன்னா அது வந்து எப்படின்னா 2 o'clock கால் ஷீட் போட்டு அவங்க சீன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 o'clock நாங்கள் சாங் ஆரம்பித்தோம். சாங்கை முடிச்சுட்டு திருப்பியும் சீன் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணோம். பட் ஆக்சுவலாக வந்து இந்த ரஃப் ட்ராக் மாதிரி வந்துதான் மாஸ்டர். ஏன்னா அந்த ட்ராக் இன்னும் ரிலீஸ் பண்ணல அவங்க. அந்த அந்த செலிப்ரேஷன் ஆஃப் டிராகன், செலிப்ரேஷன் ஆஃப் வாரிஸை கனெக்ட் பண்ணுறேன் அந்த ஒரு ஃப்ளூட் பீட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணல. பட் ஆனால் அப்போ அந்த ரஃப் ட்ராக் வந்துதா இல்லை வேற ஏதாவது ட்ராக் வச்சு பண்ணி? இந்த ட்ராக் தான் வந்துச்சு. இந்த ட்ராக் தான் வந்துச்சு. இதில் ஆக்சுவலி ஒரு ஓஎஸ்டி மாதிரி ஒன்று அமிச்சாரு. பேசும்போது அப்போ என்ன சொன்னாங்கன்னா, மாஸ்டர் இதில் எது நல்லா இருக்குன்னு பிளான் பண்ணுங்க அப்படின்னாரு. லியோன் ஜேம்ஸ், அஸ்வத் ப்ரோ, அஸ்வத் எது பண்ணலாம் அப்படின்னோடனே அப்புறம் நாங்கள் பேசும்போது இது பண்ணலாம், இது ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே வில் டூ திஸ் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒன்று எடுத்து டக்குன்னு அது பண்ணோம். ஓ, அது ஆக்சுவலாக நிறைய பேட்சாக இருந்துச்சா? இல்லை ஒரு மியூசிக்காக ஓஎஸ்டியாக ஒன்று பண்ணியிருந்தாங்களா என்னன்னு தெரியல. அதில் வந்து சரி இந்த பிட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு வி பிளான். ஸோ அஸ்வத் ப்ரோ சொன்னாங்க. ஸோ பிளான் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோ சூப்பர். ஸோ அந்த கைடு லோகருடைய இந்த லெக் மூமெண்ட் லூப்பில் பார்த்து எங்களுக்கு கண்ணு வலியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அதில் விஜய் சித்து ஆடி இருக்காரு, அதில் அர்ஷத் கான் ஆடி இருக்காரு, KS ரவிக்குமார் சார் ஆடி இருக்காரு, பிரதீப் ப்ரோ ஆடி இருக்காரு. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. ஜார்ஜ் மரியம் ஆடி இருக்காரு, ஜார்ஜ் மரியம் சார் லாஸ்ட்ல வந்தாரு. எல்லாம் தாண்டி கண்ணுக்கு தெரியல. கைடு லோகர் தான் மாஸ்டர் முக்கியம். அவங்களும் ஆடி இருக்காங்க. அதுவும் அந்த லெக் மூமெண்ட், அதுக்கப்புறமா அந்த க்ளோஸ்ல ஒன்று வச்சிங்க பார்த்தீங்களா, நாக்க மடிச்சு ஒன்று பண்ணாங்களே. ஆக்சுவலி அது வந்து நான் கேட்டு வாங்கின எக்ஸ்பிரஷன். அவங்க வந்து கேஷுவலாக பண்ணாங்க. இல்லைங்க, ஃபோக்குக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அந்த டங்கை கொஞ்சம் அந்த நாக்கை மடிச்சுட்டு ஆடினீங்கன்னா செம்மையாக இருக்கு. ஏன்னா அந்த காஸ்டியூமு அந்த இடமே ஒரு மாதிரி கிளாஸ் ஆன அங்கே ஒரு மாசாக ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணோம். மாட்டிக்கிச்சு. அது அந்த நாக்கை மடிச்சு இப்படி இந்த க்ளோஸில் விட்டதுலே பசங்க, தமிழ்நாடு பசங்க ஃப்ளாட் ஆகிட்டாங்க ஃபுல்லாக. அவங்க ஃபாலோவர்ஸ் ஏறிட்டு இருக்கு, எல்லாத்துலேயும் போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டாங்க கைடு ஃபேன்ஸ்னு போட்டு நீங்கள் பண்ண அந்த ஹூக் ஸ்டெப்புக்கான பேஜஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் என்னன்னா, இப்போ இந்த படத்துல ஒரு சின்ன பார்ட்டு, அது நீங்கள் ஓகே உங்களுடைய ஒர்க் பண்ணிட்டீங்க, அது இந்த மாதிரி ஒரு பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சு. பட் இதை தாண்டி பாசார் யாரு என்னென்ன பாட்டெலாம் பண்ணியிருக்காரு அவர் ஆக்சுவலாக? இல்லை ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு
இண்டஸ்ட்ரியில் வந்து என்னை வந்து நம்பினது 2 பேர். ஒன்று வந்து ஆதிக் ரவிச்சந்திரன், இன்னொன்று வந்து பிரதீப் ப்ரோ. பிரதீப் ப்ரோ தான் எனக்கு ஃபஸ்ட்டு கோமாளி படம் கொடுத்தாங்க. இந்த ஹாய் சொன்னா போதும். ஹாய் சொன்னா போதும். ஓ வாவ். அது ரொம்ப பெரிய, அது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஒரு சாங். மாண்டேஜ் தான், பட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அந்த மீட்டரை. சார் ரவி சாரை வந்து நாங்கள் 90s கிட்டாக காட்டணும், ஒரு கம்மியான ஏஜில் காட்டணும். அதில் சிஜியே நாங்கள் பண்ணல பெருசாக. அந்த இங்க்ல ஹார்ட் வருதுலாம் அது நம்ம ஐடியா எல்லாருமே ஐடியாவாக ஒன்று பண்ணோம், பிளான் பண்ணி பண்ணது தான் எல்லாருமே. ஸோ எல்லாரோட லைஃப்பும், என் லைஃப்பில் நடந்தது, பிரதீப் ப்ரோட லைஃப்பில் நடந்தது, எல்லாரோட 90s லைஃப்பும் அதில் அப்படியே ரைட் பண்ணி அப்படியே ஷூட் பண்ணது தான் அது ஒரு மாதிரி. அது என்னடான்னா 90s அது சின்ன போர்ஷன் தான் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த சாங் வந்து அவர் கோமாக்கு போனதுக்கப்புறம் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கோங்கிறது அந்த சாங்லேயே தெரிஞ்சிடும். ஏன்னா அவரோட எல்லா மைண்ட் செட்டிலுமே அதில் இருந்திருக்கும். ஸோ அதனால அது ஒர்க் பண்ணி பண்ணது. ஓகே, பட் அப்போ அந்த பிரதீப் கனெக்ஷன் அப்போவே இருந்திருக்கு. பிரதீப் ப்ரோ கனெக்ஷன் வந்து எப்படி வந்துச்சுன்னா, நான் ஆதிக்கோட நித்யானந்தா, காதலை தேடி நித்யானந்தான்னு ஒரு படம் ஜிவி சாரோட ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அப்படியே ஸ்டேல நிற்கிது. ஆஃப்டர் ட்ரிபிள்னு நினைக்கிறேன். ஸோ நிற்கிது. ஸோ அப்போ வந்து பிரதீப் ப்ரோ வந்து அபிநந்தன் கேமராமேனோட வந்திருந்தாங்க, ஜஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் அங்கே ஒரு சாங் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப அதுவும் அந்த சாங் பயங்கரமாக இருக்கும். அது ரொம்ப ஒரு ரிஸ்கான சாங். அந்த சாங்கை நம்பி எனக்கு ஆதிக் கொடுத்தாங்க. ஸோ அது ஒர்க் பண்ணும்போது ஹி லைக் இட். ஸோ பார்த்து கேட்டேன், ப்ரோ பயங்கரமாக ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ, வெறித்தனமாக, யார் ப்ரோ நீங்கள் அப்படின்னாங்க. இந்த ப்ரோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு ப்ரோ, சூப்பர் ப்ரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் ராம் ஒருத்தர் இருந்தாங்க, அந்த படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ராம் அப்படின்ட்டு. ராமோட ஃப்ரெண்டு வந்து பிரதீப் ப்ரோ. ஸோ ஒரு நாள் திடீர்னு ராம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரதீப் ப்ரோ காண்டாக்ட் பண்ணுறா, அவங்க படம் பண்ணுறாங்க, ஜஸ்ட் கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் டெக்ஸ்ட் போட்டோன்னே அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி ப்ரோ இதில் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங் இருக்குது, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹி கால் மீ அண்ட் டிஸ்கஸ் பண்ணி கூப்பிட்டு ஒரு 3 டேஸ்லேயே ஷூட்டிங் போயிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் தான் எடுத்தோம், அந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு எடுத்தது படத்துலேயே. ஃபஸ்ட்டு ஹாய் சொன்னா போதும் தான் ஃபஸ்ட்டு. சூப்பருங்க. ஏன்னா இப்போவே எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. பிரதீப்பை டிஸ்கிரைப் பண்ணுறப்போ கோமாளியே ஒருத்தன் உள்ளே வந்தான், நீங்கள் ட்ராகனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ கோமாளியில் ஒரு பெரிய பார்ட்டாக நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ கட் பண்ணால் பிரதீப் இப்போது பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருக்காரு ட்ராகனில். அது குறிப்பாக அந்த ஸ்டெப் கடைசியாக கைடுவோடைய அந்த லெக் மூமெண்ட்டில் லாஸ்ட்டாக அவரும் உள்ளே வந்துட்டார். ஸோ பிரதீப் இப்படி ஆட வச்சிங்க. இல்லை, பிரதீப் ப்ரோ ஆக்சுவலி இந்த ட்ராகனுக்கான வாய்ப்பு கிடைச்சது வந்து மெயினாக வந்து விஜய் சித்து, அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா அஸ்வத் ப்ரோ வந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி விஜய் சித்து ஆட வைக்கிற டான்ஸ் மாஸ்டர் யார்? ஓ அப்படி இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்து யாரால விஜய் சித்து டான்ஸ் ஆட வைக்க முடியும்னு அது பேசிகிட்டு இருக்கும்போது பிரதீப்போட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் ரமேஷ் அப்படின்னு, அந்த படத்தில் கோட ஆக்டரும் ஒர்க் பண்ணியிருக்கார் ரமேஷ். ஸோ ரமேஷ் வந்து ஹி மென்ஷன்ட் மீ, அசார் மாஸ்டர் இருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. பிரதீப் ப்ரோ பயங்கர இன்ட்ரெஸ்ட், இல்லை அவங்க ஒர்க் ஆகும், கூப்பிடுங்க. ஹாய் சொன்னா போதும், கனெக்ட் ஆகிடுச்சு, ஹி ஒர்க், அதில் கரெக்டாக ஒர்க் பண்ணிவிடுவாங்க, நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு. ஸோ அஸ்வத் ப்ரோ போய் மீட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கிடச்சோன்னே ஹி டோல்ட், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, அவ்வளோதான். பிரதீப் ப்ரோ ஆட வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ அந்த ஸ்டைலை ஈஸியாக டேப் பண்ணாலே வந்துட்டார். அவர் ரிஹர்சல் வந்தாங்க, அவங்க டப்பிங்கில் பிஸியாக இருந்தாங்க. ரிஹர்சல் 10:30க்கெலாம் வந்துட்டு அழகாக அதை கற்றுக்கிட்டு, எனக்கு மேக்ஸிமம் டேக்ஸ்லாம் போகல, 2 டேக் 1 டேக்லேயே முடிச்சிட்டாங்க. எனக்கு தான் போச்சு, எனக்கு டான்ஸர்ஸோ எதுவும் மிஸ் பண்ணாங்க தவிர பிரதீப் ப்ரோ ஹி டிட் இன் சிங்கிள் டேக்ஸ். சூப்பருங்க, கலக்கிட்டாப்ல. மிகப்பெரிய ஒரு ரைசிங் ஸ்டாரா டிராகன்ல வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வெரி டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். இன்னும் நிறைய ஒன்று பண்ணுவாங்க, நிறைய அடுத்ததெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நாங்கள் ட்ரை பண்ணுறோம், நிறைய ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து இப்போ இந்த கேட்ட விஷயத்த நீங்கள் ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. விஜய் சித்துவை ஆட வைக்கிற மாஸ்டர் யாருன்றப்போ கட் பண்ணால் விஜய் சித்து அவர்கள் வந்து ஆடுற அந்த போர்ஷன்லாம் பயங்கர இன்த்துவாக இருந்துச்சு. ஒரு மாதிரி தியேட்டர் மூமெண்ட்டாக ஏஞ்சி நம்மளும் ஆடுறா அப்படின்னு அவர் இந்த ஸ்டெப்பில் ஒன்று போடுவார், கண்ணை மடிச்சு இறங்கி குத்திட்டு இருப்பார். ஸோ அவர் பியூட்டிஃபுல்லாக ஆடிட்டார் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ. ஸோ அதான் அவர் எப்படி ஆட வச்சிங்க, அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சித்து வந்து எனக்கு இந்த டிஸ்கஷன் போகும்போது சித்து எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். எங்கேயா இருக்க அப்படின்னா, இல்லைப்பா வீட்டிலலாம் வந்துட்டியா, ஊர்லேருந்து வந்துட்டியா அப்படின்னா, வந்துட்டேன்ப்பா, நீங்கள் அஸ்வத் ப்ரோ கால் பண்ணுவாங்க, எங்கேயும் போகாத நேராக போயிடு அப்படின்னு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோன்னே ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த கால். ஸோ நான் அப்படியே போயிட்டு சித்து வந்து ரிஹர்சலுக்குலாம் சித்து வரல, ஹர்ஷத்தும் வரல. ஸோ நாங்கள் ரிஹர்சல்லாம் பண்ணி, நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா என் சாங் எப்பயுமே ஷூட் பண்ணி
எடிட் பண்ணி ஷார்ட் டிவிஷன்ஸ்லாம் போட்டு இப்போது என்ன சொல்கிறது திஸ் ஜெனரேஷன் ஸ்டோரி போர்டு மாதிரி எனக்கு இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஐ வில் கன்ஃபார்ம் மை டைரக்டர் மை அந்த டீம் அண்ட் கேமராமேன். ஸோ ஷார்ட்ஸ்லேருந்து எடிட் பாயிண்ட் ஆஃப் எடிட் கட்லேருந்து ஐ ஜஸ்ட் அப்படியே நான் ஷூட் பண்ணிடுவேன், என் ஃபோன்லேயே நான் ஷூட் பண்ணி அந்த பாட்டோடைய ஒரு ரஃப் வீடியோ ஆமாம் எல்லா சாங்ஸுமே நான் அப்படி தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நானே ஷூட் பண்ணி நானே எனக்கு என்ன மாதிரி எடிட் பிளான் பண்ணி ஷூட்டில் வந்து நாங்கள் ஜாலியாக வேலை செய்வோம். பிகாஸ் வி நோ வாட் எவ்ரி திங் என்ன வரப்போகுது எல்லாமே. ஸோ அதை ஷூட் பண்ணி போகும்போது அஸ்வத் ப்ரோ கிட்ட காமிச்சோன்னே அஸ்வத் ப்ரோ பார்த்துட்டு சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டார். சித்துக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு, ஓ யாரையா அவன் பாட்டெல்லாம் முடிச்சு நிப்பாட்டுறா நீ எங்கேயா இருக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்னான் அவன் பண்ணுவாயா நீ வாயா அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் அவங்க மத்தியானம் ஷூட் போயிட்டு இருக்கும்போது ரமேஷ் கால் பண்ணி ப்ரோ உடனே வாங்க, ஏன் என்னாச்சு, அர்ஷத்தும் சித்தும் ஃப்ரீயாக இருக்காங்க, ரிஹர்சல் பண்ணிடுங்க. சரி ஓகே வந்தோடனே ப்ரோ அஸ்வத் ப்ரோ சொன்னேன், ப்ரோ அவன் ஆடி காமிச்சான் தப்பாக ஆடினுக்கிறான் கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படியா அப்படின்னு போனோடனே போய் அதுக்கப்புறம் சித்து ஆட வைக்கும் போது ரிஹர்சல் பண்ணும்போதெல்லாம் அஸ்வத் ப்ரோலாம் பார்க்கவே இல்லை. டைரக்டாக ஷார்ட் அப்போ பார்த்துட்டியோ என்னைய ஆடிட்ட யார் நீங்கள்லாம். ஸோ இட்ஸ் வெரி ஷார்ட். ஸோ அது பயங்கரமான ஒரு அதான் அது நீங்கள் தேட்டரில் பார்த்துருக்கீங்களா. எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பி. என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட தம்பி ஹர்ஷத்து, ஃப்ரெண்டு சித்து. ஸோ நாங்கள் அங்கே ஸ்டேஜ்லலாம் அந்த ஃபன் பண்ணுறவங்களோட செலிப்ரேஷன்லலாம் ஸ்டேஜ்லலாம் நான் கம்போஸ் பண்ணும்போது தான் சித்துக்குலாம் நான் பெருசாக கம்போஸே பண்ண மாட்டேன். ஏன்னா நானும் அவனும் உட்காந்து பேசி ஒன்று வரும், அவனுக்கு என்ன வரும்ன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அசாரா ஓகே, மாஸ்டரா ஓகே அப்படின்னு சொல்லி அவன் ஆல்ரெடி இஸ் வெரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து விஜய் சித்து வந்து நம்ம பிராங்க் ஸ்டாராக பார்த்துருக்கோம், விளாகராக பார்த்துருக்கோம், ஆக்டராகவும் பார்த்துச்சு, டான்ஸராக இன் டிராகன் பார்த்து கலக்கிட்டாரு. நான் அவங்களே சொல்லுவேன், உனக்கு நல்ல டைமிங் இருக்குப்பா பாடியில், அது யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். திடீர்னு சொல்லுவேன் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்லுவேன் போய் டான்ஸ் ஆடி குறைஞ்சிரும், அதெல்லாம் வேணாம் நம்ம டயட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இல்லை அது ஒரு மாதிரி பயங்கர அப்பீலிங்காக இருந்துச்சு, ஒரு மாதிரி சூப்பராக ஜஸ்டிஃபைங்காக அவரோட டான்ஸ் இருந்தது. ஸோ கட் பண்ணால் அப்படியே அர்ஷத் கானுக்கு 2 பாட்டு ஆக்சுவலாக இந்த செலிப்ரேஷன் சாங்கும் இருந்தது. இதுலேயும் ஓப்பன் பண்ணுறதே அர்ஷத் கான்லேருந்து தான் ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த பாட்டும் இருந்துச்சு, இந்த மாட்டிக்கினார் ஒருத்தர் நான் பண்ணல, அதான் சாண்டி மாஸ்டர் பண்ணியிருந்தாரு. எனக்கு என்ன ரெண்டு பாட்டுலையுமே அர்ஷத் கான் வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடி இருந்தாப்புல. கேரக்டரா அர்ஷத் கான் தான் வந்து உங்களுக்கு அவன் தான் அவன் ஒரு மாதிரி ஜாலியாவே இருப்பாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஓப்பன் பண்றது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்கள்லாம் போய் கடைசியில் அர்ஷத் கான் வந்து கண்ணாடி ஓப்பன். ஸோ அர்ஷத் கான் கிட்டேருந்து ஓப்பன் ஆகி ஒரு கொரியோகிராஃபியும் இருக்கும், ஒரு கதையும் இருக்கும். அதில் அர்ஷத் கான் கிட்டேருந்து ஓப்பன் ஆகி இவன் நார்மலாக கேஷுவலாக சித்து வருவார். அர்ஷத் கான் கிட்ட ஆல்ரெடி ஏர்போர்ட்டில் அடி வாங்கியிருப்பான் அர்ஷத் கான். கூப்பிட்டு திருப்பி அவங்க டான்ஸை திருப்பி அடிச்சுட்டு தான் போவான். அது அடிக்கிறது ஸ்டெப்போட தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ அது கதையோட கரெக்டாக இருக்கணும்னு அஸ்வத் ப்ரோ இது நல்லா இருக்கு, இது அப்படியே லாக் பண்ணிக்கோங்க, கதையோட இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் அடி வாங்கியிருப்பான் திருப்பியும் படத்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்றா, இந்த குட்டி டிராகனை கூப்பிட்றான்னு சீன்லையும். ஸோ அது கரெக்டாக அது ஒர்க்கும் ஆச்சுனால ஸ்கிரிப்டுக்குள்ளேயே கொரியோகிராஃபி இருக்கும்போது அஸ்வத் ப்ரோ ஒரு பக்க என்ட்ரி, அப்புறம் அடி வாங்குறதோட ஒரு முடிக்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் சாங்கு. ஏன்னா ரீசெண்டாக இந்த இயர்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இல்லை 3 சிங்கிள் நினைக்கிறேன், மேபி இண்டிபெண்டன்ட் சிங்கிள் அர்ஷத் கானோடது விஷுவலாக டான்ஸாகவுமே ரிலீஸ் ஆயிருந்தது. கட் பண்ணால் இந்த படத்துலேயே 2 பாட்டு, மாட்டிக்கினார் ஒருத்தர் ஒரு மாதிரி ஆடினாப்புல சூப்பராக ஆடி இருந்தார். கட் பண்ண இந்த செலிப்ரேஷன் சாங்லையும் செம்மையாக ஆடி இருந்தார், பயங்கர எந்தோ ஆடி இருந்தார். ஸோ அர்ஷத் கான் ஆஸ் அ டான்ஸராக பயங்கர சூப்பராக இருக்குது. வெளியில் பார்த்தா பயங்கர பேர் ஃபயர் போடுறாங்க குட்டி டிராகனுக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அர்ஷத் கான் ஆஸ் அ டான்ஸராக எப்படி அதை கன்சிடர் கான் இஸ் அ சூப்பர் டான்ஸர், வெரி நைஸ் டான்ஸர். நாங்கள் இந்த விருந்தெல்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அர்ஷத் கான் வந்தோடனே நான் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அர்ஷத் கான் வந்து மாஸ்டர் நான் பார்த்துக்கிறேன், கல்தாமேட்லேயே ஒன்று அடிச்சு அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது நீ வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏற்ற மாதிரி கம்போஸ் பண்ணுவேன். அவனுக்கு ஏற்ற மாதிரி கம்போஸ் பண்ணி அவன் ஈஸியாக ஆடிடுவான். ஸோ இஸ் அ வெரி குட் டான்ஸர். ஒரு மாதிரி லைட்டாக இருப்பான் ஃப்ரேமில், ரொம்ப லைட்டாக இருப்பான் டான்ஸ் ஆடும் போது. அவன் டான்ஸில் ஸ்ட்ரெஸ் தெரியாது, அதெல்லாம் ரொம்ப பிளெஸ்டு. ஹி இஸ் வெரி பிளெஸ்டு மாஸ்டர். அதே மாதிரி வந்து அந்த செலிப்ரேஷன் சாங்கில் நம்ம எல்லாரும் பார்த்து வியந்த டைரக்டர் கேஎஸ் ரவிக்குமார் சார் அந்த படைப்பா ஹூக் ஸ்டெப்போட வரதும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவர் எப்படிப்பட்ட டான்ஸருங்க? ஏன்னா நாங்கள் நிறைய டைம் அவர் ஆடி பார்த்துருக்கோம், பட் ப்ராக்டிஸாக அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றது. ப்ராக்டிஸாக நாங்கள்
நேராக ஸ்பாட்டுக்கு போய் தான் பண்ணோம். அவங்களுக்கு தனி ஆமாம் அவர் ஹிஸ் ஹேவிங் குட் டைமிங், பாடியில் சூப்பர் டான்ஸ் டைமிங் இருக்கும். பட் எனக்கு என்னன்னா சாங் கேட்கும் போது எனக்கு விஷுவல்லாம் யோசிக்கும் போது, ஐடியாலாம் யோசிக்கும் போது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். நான் வந்து பாரத் தேட்டரில் உட்காந்து படையப்பா பார்க்கும்போது அந்த கேமியோ வரும்போது யார் இது, திருப்பி இன்னொரு வேற ரஜினியா அப்படின்னு தான் யோசித்தேன். பார்த்தா ரவிக்குமார் சார்னு பயங்கர ஷாக். எனக்கு இதில் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அது வந்து ஐ வாண்ட் டு ரீக்ரியேட். நான் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும்போது பிரதீப் ப்ரோ கிட்ட காமிச்சு, ப்ரோ ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது சும்மா பாருங்க அப்படின்னேன். பார்த்தோன்னே ப்ரோ படையப்பா ப்ரோ அப்படின்னு. ஆமாம் தலை, இது இப்படி வச்சா பெட்டராக இருக்கும் ப்ரோ, அதனால் இது கண்டிப்பாக. அஸ்வத் ப்ரோ ஆக்சுவலி எனக்கு அது வந்து அவர் சொல்லியிருக்கணும்னு அவர் மைண்டில் இருந்திருக்கு. அவரும் ஷாக், ப்ரோ இது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ப்ரோ அப்படின்னோடனே அந்த மாதிரி போச்சு. இந்த பாட்டில் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணது யாருன்னா என்னோட கேமராமேன். அவரை நான் பாகுபலின்னு தான் கூப்பிடுவேன், நிகேத். ஏன்னா நான் ஆக்சுவலி நிகேத் ப்ரோவோட பயங்கரமான ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஹேண்டில். அவர் சூரிய ரைப்புட்டர் ஃபுல்லாமே ஹேண்டிலில் தான் பண்ணியிருப்பாங்க. நான் அவர் கூட வந்து புத்தம்புது காலை சுதா குங்கரா மேமோட வெப் சீரிஸில் நான் டான்ஸ் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது நான் நிகேத் ப்ரோ தான் கேமராமேன் ஒன்று பயங்கர எக்ஸைட்டட். ஸோ கேட்டாங்க, மாஸ்டர் என்ன ஜிம்மி சொல்லிடவா எல்லாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன ஜிம்மி, என்னோட பாகுபலி நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஹீ கேரிட் ஹோல் சாங் இன் திஸ் ஷோல்டர். ஸோ படத்துலேயும் நிறைய சீக்வன்ஸ் அப்படி பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னடானா, நீங்கள் டிரான்சேக்ஷன்லாம் லைட்டாக வருதில்ல, அதெல்லாம் டிரான்சேக்ஷன் கிடையாது, வைப்பு. அதெல்லாம் ஒரிஜினலாகவே நிகேத் பண்ணது, அவர் பண்ணாங்க. மாஸ்டர் இங்கேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஓகே தலைவா. அப்புறம் டான்ஸ் ஆட சொல்லியிருப்பேன். ஆப்போசிட்டில் அதுக்கு பிடிஎஸ்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருப்பார், நிகேத் ப்ரோவும் டான்ஸ் ஆடி. நான் இங்கே சொல்லிடுவேன், இங்கே ஆக்ஷன் சொல்லிடுவேன், சார் லெஃப்ட் ரைட்னு திரும்பிட்டு நிகேத் ப்ரோ கிட்டே சொல்லுவேன், தலைவா 1 2 3 அப்படின்னு. அப்படி ஓகே மாஸ்டர்னு செம்ம ஸ்போர்ட்டிவ். அப்புறம் நீங்கள் இந்த டச்சு அதெல்லாம் போச்சுல, அது எல்லாமே ஹி டிட் இன் ஹேண்ட், நோ எனி எக்யூப்மெண்ட். அதுக்காக தான் அவரை வந்து நான் அதை அப்படியே கட்டில் பிளேஸ் பண்ணால் போதும் போலயே அடுத்தடுத்து. ஆமாம், நீங்கள் அதனால தான் நான் இன்ஸ்டாலேயே என்னோட பாகுபலி அப்படின்னு போட்டுருவேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இல்லை கேப்டன் ஆஃப் த ஷிப் அஸ்வத்தோடைய ஹார்ட் ஒர்க் வந்து இப்போ பயங்கரமாக பிஃபோர் ரிலீஸ் வந்து பயங்கர ட்ரோல்ஸ் இருந்தது. அதை அவர் ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டாரு. இன்றைக்கி அவர் ஜெயிச்சது வந்து நம்மள ஒருத்தர் ஜெயிச்ச மாதிரியான ஒரு சந்தோஷத்தை தான் அவர் கொடுத்துருக்கிறாரு. பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறிட்டார். வி ஆர் ஸோ ஹாப்பி ஃபார் ஹிஸ் விக்ட்ரி. ஸோ அவருடைய ஹார்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் திஸ் ஃபிலிம், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அவர் எப்படி ஒர்க் வாங்குவார் அப்படின்றது வந்து அங்கங்கே இன்டர்வியூஸில் பேசி தெரிஞ்சு. டுவர்ட்ஸ் டான்ஸ் அவர் ஒர்க் வாங்கின விதம், கேட்ட விதம். டுவர்ட்ஸ் டான்ஸ்ன்னு இல்லை, அவருக்கு வந்து ஒரு லேன் வச்சுருப்பார். அவர் ஸ்கிரிப்டில் ஒரு லேன் இருக்கும். அந்த லேனில் வந்து அதிகமாகவும் போக மாட்டார், கம்மியாகவும் எடுக்க விட மாட்டார். ஹீ வில் பி இன் த லேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டாலுமே நோ. பட் என்னோட சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது இஸ் வெரி ஹாப்பி ப்ரோ. நான் எனக்கு அது ஒரு பிளெஸிங்ஸாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அடுத்த 2 நாள் கழித்து அஸ்டன்ஸ் கிட்டலாம் பேசியிருக்காங்க, நான் நேற்று ஒரு மாஸ்டரோட ஒர்க் பண்ணேன், ஜாலியாக இருந்தேன்டா நான் செட்டில், எல்லாம் எனக்கு டென்ஷனே இல்லாமல் இருந்தேன். ஏன்னா அவர் மானிட்டர் விட்டு போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஷாட் பார்த்தோன்னே இஸ் வெரி ஹாப்பி, கால் மீ ப்ரோ, ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்ட் வித் யுவர் ஒர்க் அப்படின்னே எனக்கு ஒரு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. யூ கேரி ஆன் ப்ரோ அப்படின்னோடனே நம்ம ஒர்க் பண்ணோம். அஸ்வத் ப்ரோ பற்றி சொல்லணுன்னா இஸ் எ ரியல் ட்ராகன், அவ்வளோதான். இஸ் எ ரியல் ட்ராகன், இஸ் ஆன் ஒர்க். அவர் ஒர்க்குனா பாசிட்டிவ் ட்ராகன் கூட சொல்லலாம். அவர் மாதிரி அப்படி தான் இருப்பார். இதுதான் வேணும், இது வேணாம் அப்படின்ற மாதிரி இருப்பார். எடிட்லேயும் சரி, ஷார்ட் எடுக்கும் போதும் சரி, இட் பி வெரி கிளியர். நான் ஷார்ட் எடிட் பண்ணி கட் பண்ணி காமிச்சோன்னே அவர் பார்த்தோன்னே சொல்லிட்டார், இதை எடுங்க, இதுக்கு மேலே எதுவுமே எடுக்காதீங்க, எக்ஸ்ட்ராஸ் எடுக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா நானும் எடுக்க மாட்டேன். ஐ வாண்ட் திஸ். எனக்கு இந்த மாதிரி மூவ்ஸ் தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி கேமரா மூவ்ஸ் தான் வேணும் அவர் மைண்டில் வச்சுருக்கார். பட் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது வெரி ஹாப்பி. அப்புறம் அந்த ஷூட் முடித்த உடனே அங்கேயே எடிட் பண்ணி காமிச்சிட்டேன். அது வேற பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ அங்கேயே முடிஞ்சிருச்சு பாட்டு. அங்கேயே முடிச்சு காமிச்சோன்னே எல்லாமே பயங்கர ஹாப்பியாக பார்த்துட்டு ஹாப்பியாக. இப்போ வந்து எப்படி யோசிச்சு பார்த்தாலும் யாருமே வில்லன் கிடையாது டிராகனில். பட் ஆனால் ஒருத்தர் மட்டும் வில்லின்னு சொல்லலாம். அந்த 12th படித்தப்ப கூட படித்த பொண்ணு பேட் பாய் தான் வேணும்னு சொல்லி அந்த நல்லா இருந்த பையனை மாற்றி விட்டுருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஸ்வீட் ஹார்ட்டில் ஹீரோயின். அப்புறம் நம்ம ரியோ ஸ்வீட் ஹார்ட்டில் அந்த பாட்டு பயங்கர ட்ரெண்டிங்லாம் போயிட்டுருக்கு. ஆமாம், ஸ்வீட் ஹார்ட் இப்போ தான் ஆடியோ லான்ச்சும் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் தான் அதுக்கும் கோரியோ பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி வந்திருக்கு பாடல்கள்? ஸ்வீட் ஹார்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரீட்டாக இருக்கும். படமாகவே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இப்போ ஒரு சாங் வந்திருக்கு, ஒரு டோப் சாங் ஒன்று வந்திருக்கு. அது ஹூக் ஸ்டெப்ஸ் அதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, பார்ட்டி சாங். ஸோ
அது நல்லா ஒர்க் ஆச்சு. அது ரொம்ப அதோட கொரியோகிராஃபியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலி என்னடானா யுவன் சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிரெக்டர்கிட்ட சிவனேத் கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஹுக் ஸ்டெப் போடணும், அது ரொம்ப ஈஸியாக இருக்கணும், அது பார்த்தோன்னே எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு. சரி ஓகே, எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு மாஸ்டர் ஒரு ஹுக் ஸ்டெப் வேணும், ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு. சரி எங்கடா இருக்கேன் அப்படின்னு. மாஸ்டர் இங்கே தான் எடிட்டர் ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்னு. ஐ வென்ட் தேர். நான் நேராக அங்கே போயிட்டு என்னடா என்ன சார் என்ன கேட்டாங்க, பாட்டு கேட்டேன்னு டக்குன்னு ஓகே ஃபைன். ஸ்வினித் ஒரு பக்கத்தில் ஒரு சோஃபா, ஒரு சின்ன ஒரு பெட் சோஃபா மாதிரி இருக்கும், அது எக்ஸ்டெண்ட் பண்ணால் பெட் ஆகிடும், காரணம் சோஃபா, அதில் உட்கார வச்சு பாட்டை போடுறான்னு சொல்லி நான் ஒவ்வொரு மூமெண்ட்டாக ஆடி காமிச்சிட்ருக்கேன். இவன் எப்படியே நின்றுட்டு மாஸ்டர் இது வேணா இந்த மூமெண்ட் வந்து அப்படிதான் நாங்கள் கண்டுபிடிச்சி ஒரு ஃபர்ஸ்டே இது எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, அது ஒர்க் ஆகிடுச்சு. இது வந்து அதுக்கு ஆப்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 minutes ஹி லாக்ட். மாஸ்டர் இதுதான் அப்படின்னோடனே, ஏன்னா நான் ஆக்சுவலி இப்போ ஒரு அசன்ஸ் வச்சு கம்போஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது எங்கே வந்து ஒரு டான்ஸாக வந்துடுமோன்னு ஒரு சின்ன இருக்கிறதுனால தான் சரி ஓகே ஒரு ஜென்ரலாக ஒருத்தன் முன்னாடியே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணி வாங்கினது தான் அந்த ஹுக் ஸ்டெப், அந்த வாக்கு, அதெல்லாம் அது மாதிரி ஜாலியாக அப்படியே ஒரு ட்ரிப் மாதிரி போனோம் பாண்டிக்கு. ஒரு போயிட்டு அழகாக டக்குன்னு எடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். அது நல்லாவும் ஒர்க் ஆகும். அதான் ரியோ அண்ட் அருணாச்சலேஸ்வரன் அவங்களையும் பயங்கரமாக ஆட வச்சிட்டீங்க. பார்க்க இன்னொரு பாட்டு ஒன்று வருது, அது பாருங்க. அதில் அது இன்னும் பக்காவாக இருக்கும். அது ரியோ ப்ரோவும் சரி ப்ளஸ் இவங்களும் கோபிகாவும் சரி பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருக்காங்க. அதில் ட்ரை பண்ணியிருக்கோம். அதுவும் நிறையா விஷயங்கள், அடுத்தடுத்த படங்கள் உங்களுக்கு பேக் டு பேக் ரிலீசஸ் இருக்குது. டச் வுட். ஸோ கட் பண்ணால் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஏகே. ஸோ நேற்றுக்கு சுட சுட டீசரை ரிலீஸ் பண்ணிவிட்டு வந்து இங்கே ஒரு மாதிரி சாஃப்டாக காமாக உட்காந்துருக்கீங்க. பசங்களாம் ஏகே ஃபேன்ஸ் ஒரு மாதிரி பயங்கர ஃபயர் ஆகி போய் கிடக்காங்க. காலைல டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க ரூம்குள்ளே வந்தால், குட்டாக இருந்தாலும் பேடாக இருக்கீங்க அப்படின்னு என்னைய பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு மாதிரி பயங்கர சூப்பராக இருந்தது. அந்த டீசர் சின்ன கிளிம்ஸாக விட்டுருக்கீங்க, நிறைய ஷேட்ஸ் ஆஃப் ஏகேவை பார்க்க முடியுது. எல்லா ஃபேன்ஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்க பயங்கரமாக. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஏகேவை சூப்பராக பார்க்க போகிறோம் ஸ்க்ரீன்லன்னு. ஸோ நீங்கள் அதுலேயும் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கேள்விப்பட்டோம். எப்படி இருக்குது இந்த பாட்டு? முடிச்சிடலாமா? இல்லை லைட்டாக சொல்லுங்கள். இத்தினுண்டு எல்லாரும் ஒழுங்காக எல்லாரும் வேலை பார்த்துருக்கோங்க, ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அது ஸ்க்ரீனில் பார்த்தா தான் அதனால வேற அதை பற்றி எதுவும் பேச மாட்டேன்றீங்களா? அது பேசல, எனக்கு இன்னும் தெரில, நான் பேசுகிற ஐடியா இல்லை. ஏன்னா அது வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ ஆதிக்ஸ் ஹார்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் குட் பேட் அக்லி நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருக்குது? ஆக்சுவலாக ஜென்யூனாக ஒர்க் பண்ணியிருக்காரு டைரக்டர், எல்லாருமே ஜென்யூனாக ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களோட 100% போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, முடிஞ்சிருச்சா ஷூட்டு ஃபுல்லாக? ஷூட்டிங்லாம் முடிஞ்சுன்னா என் ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. எனக்கு தெரியல வேறு என்ன போயிட்டுருக்கலாம், எனக்கு தெரியாது. என் ஒர்க்கு போன வருஷமே முடிஞ்சிருச்சு. எனக்கு என்னென்னா நிறைய கிளிம்ஸ் இருக்குது ஏகேவோடது. பார்த்தா ஒரு பக்கம் வாலி, இன்னொரு பக்கம் பில்லா, நிறைய ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சாங் வந்து வாலியா, பில்லாவா, தீனாவா, பூவெல்லாம் படத்தில். ஓகே மாஸ்டர். ஸோ உங்கள் குரு தினேஷ் மாஸ்டருக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ அதனால் எனி விஷஸ், ஏதாவது ஒரு விஷயம் அவர்கிட்ட ஒர்க் பண்ண அந்த ஒரு ஹாப்பினஸ் இஃப் யூ வாண்ட் டு ஷேர். வெரி எப்பயுமே ஹாப்பி தான். தினேஷ் மாஸ்டருக்கு ஆல்வேஸ் இஸ் மை குரு. அங்கேருந்து தான் வந்தோம், அங்கேருந்து தான் இப்போ ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹாப்பி பர்த்டே மாஸ்டர். திடீர்னு ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டாருங்க. இவ்வளோ நேரம் மாஸ்டர் இருந்தவர் மாஸ்டரை பற்றி பேசுகிறப்போ ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டார். சூப்பருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஜிபியூக்காக வெயிட்டிங். படம் ரிலீஸ் டைம்லையாவது ஏதாவது எங்கள்கிட்ட ஏதாவது சில விஷயங்கள் சொல்லுங்கள். இப்போ விட்டுடுறோம், அப்போ கண்டிப்பாக பிடிச்சி வச்சுருவோம். நாங்கள் அந்த டயத்தில் குட்டாகவும் பண்ணுவோம், பேடாகவும் பண்ணுவோம், அக்லியாகவும் பண்ணுவோம். இல்லை ஓகே, ஏன்னா டீம் வெரி கிளியராக இருக்காங்க, எதை பற்றி பேச மாட்டாங்க. பட் ஓகே, சூப்பரான ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஏகே ஃபேன்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ கார்த்திக் ராமதுரை. SS Music presents Super Weapon Awards 2025 March 2nd Sundar Studios Chennai. ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஃப்ரீ பாஸஸை புக் பண்ணுங்க. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Noise and Grinds Sasta Production presents Rock on Harris live in concert Coimbatore. Book your tickets on District app or scan the QR code below.